ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் என்னன்னா, ஆச்சரியமான திறமைகளோட இருக்கிற 7 உயிரினங்கள பத்தி தான் பார்க்க போறோம். இதுங்களுக்கு இருக்கிற திறமைகள பார்த்தா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு என்ன பெட்ஸ் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1 கங்காரு ராட். பாலைவன பகுதிகள்ல தான் இந்த எலிகள் அதிகமா வாழுமா. எல்லா எலிங்களுக்கும் இருக்கிற மாரி இதுக்கு 4 கால்கள் எல்லாம் இல்லங்க. வெறும் 2 கால் மட்டும் தான் இருக்கு. இந்த எலிகள் பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் தண்ணியே குடிக்காதாம். இதுங்களுக்கு இருக்கிற காது மனிதர்கள் காத விட 10 மடங்கு பவர்ஃபுல்லானதாம். இதனால தான் எந்த ஒரு சின்ன அசைவுல ஏற்படுற சத்தத்தை கூட இதனால தெளிவா கேட்க முடியுமா. பாம்புங்க இந்த எலிய பிடிக்கிறதுக்கு அசையும்போது, அது அசைற சத்தத்த கேட்டே அதுங்ககிட்ட இருந்து தப்பிச்சுருமாம். இதுங்க கால வச்சே பாம்ப தூக்கி வீசுற அளவுக்கு அவ்ளோ வேகமா உதைக்குமாம். பயங்கர ஹைட்டாவும் ஜம்ப் பண்ணுமாம். சின்ன எலியா இருந்தாலும் பயங்கர அறிவுள்ள எலிதான். பாம்பு இருக்கிறத கண்டுபிடிச்சுச்சுன்னா, பாம்பு இத கடிக்கிறதுக்கு முன்னாடியே பாம்போட வாயில மண் அள்ளி போட்டுட்டு தப்பிச்சு போயிருமாம். சூப்பரான எலியா இருக்குல்ல? நம்பர் 2 ஆர்மி ஆண்ட்ஸ். உலகத்துல வாழ்ற உயிரினங்கள்லே எறும்புகள் தான் உலகம் ஃபுல்லா அதிக எண்ணிக்கையில இருக்குன்னு சொல்றாங்க. இதுல ஆர்மி வகை எறும்புகள் சோல்ஜர் எறும்புகளுக்கு கண்ணே தெரியாதாம். இதுல இருக்கிற கேப்டன் எறும்புகளுக்கும் குயின் எறும்புகளுக்கும் மட்டும்தான் கண்ணு தெரியுமா. எப்பவுமே எல்லா சோல்ஜர் எறும்புகளும் கேப்டன் எறும்புகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் போகுமா. போற வழியில கேப்டன் எறும்பு எதிர்பாராம இறந்து போயிடுச்சுன்னா மீதி உள்ள எல்லா எறும்புகளுக்கும் போறதுக்கு வழி தெரியாம ஒரே இடத்துல சுத்திக்கிட்டே இருக்குமா. அதே நேரத்துல கேப்டன் எறும்பு உயிரோட இருந்துச்சுன்னா எல்லா சோல்ஜர் எறும்புகளுக்கும் கண்ணு தெரியலனாலும் கூட்டமா சேர்ந்து எவ்வளோ பெரிய உயிரினங்களையும் சாகடிச்சு இதுங்களோட கூட்டுக்கு தூக்கிட்டு போயிடுமா. இதுங்க கிட்ட உள்ள ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு கூட்டுக்குள்ள உள்ள ஒவ்வொரு ராணிக்கும் 120 சோல்ஜர் எறும்புகள் இருக்குமா. ஒரு நாளைக்கு ஒரு ராணி எறும்பு 60 முட்டைகள் வரைக்கும் போடுமா. ஒரே கூட்டுக்குள்ள உள்ள எல்லா ராணி எறும்புகளும் சேர்ந்து 100 நாள்ல அதிகபட்சமா 70 லட்சம் முட்டைகள் வரைக்கும் போடுமா. இவ்வளவு வேகமாக இனப்பெருக்கம் செய்யறதுனால தான் உலகம் ஃபுல்லா எறும்புகள் அதிக எண்ணிக்கையில இருக்குதாம். நம்பர் 3 எலிஃபண்ட். யானைகள் கிட்ட நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது அதோட தும்பிக்கை தான். மனிதர்களோட மொத்த உடம்புலயும் வெறும் 650 தசைகள் தான் இருக்குதாம். ஆனா யானைகளோட தும்பிக்கையில மட்டும் 40,000 தசைகள் இருக்காம். யானைகளோட தும்பிக்கை தான் யானைகளுக்கு நாக்காகவும் கையாகவும் மூக்காகவும் வேலை செய்யுதாம். விலங்குகள்லே யானைகளுக்கு தான் அதிக மோப்ப சக்தி இருக்குதாம். இதோட தும்பிக்கையில 2000 ஆல்ஃப்ரீ பல்புகளை ரிசீவ் பண்ண முடியும். நாய்களால கூட 800 ஆல்ஃப்ரீ தான் ரிசீவ் பண்ண முடியும். மனிதர்களால 636 தான் ரிசீவ் பண்ண முடியுமா. இதனால யானைகளுக்கு நாயை விட 2 மடங்கு அதிகமான மோப்ப சக்தி இருக்குதாம். நம்ம கையில எலும்புகள் இல்லைன்னா நம்மளால எந்த ஒரு வெயிட்டான பொருளையும் தூக்க முடியாது. யானையுடைய தும்பிக்கையில எலும்புகளோ ஜாயிண்டுகளோ கிடையாதாம். ஆனா யானைகள் தும்பிக்கையால 300 கிலோ வெயிட் வரைக்கும் தூக்குதாம். இதோட தும்பிக்கையால 10 லிட்டர் வரைக்கும் கூட தண்ணிய உறிஞ்சு வச்சுக்க முடியுமா. இது எல்லாத்தையும் விட எல்லா உயிரினங்கள்லயும் யானைகளுக்கு தான் பெரிய சைஸ் மூளையும் இருக்குதாம். இது பிறந்ததுல இருந்து என்னவெல்லாம் பாக்குதோ என்னவெல்லாம் கத்துக்குதோ அது எல்லாத்தையுமே சாகுற வரைக்கும் மறக்காதாம். அந்த அளவுக்கு யானைக்கு அபாரமான ஞாபக சக்தியும் இருக்குமா. நம்பர் 4 ஓபோசோம் ராட். இந்த எலிகள் நார்த் அமெரிக்காவில் அதிகமாக வாழுதாம். எலி வகைகள்லயே இதுங்களுக்கு தான் 15 பற்கள் வரைக்கும் வளருமா. இது அதிகபட்சமாகவே 20 குட்டிகள் வரைக்கும் தான் போடுமா. தன்னோட எல்லா குட்டிகளுமே கங்காரு மாதிரி 1 மாசம் வரைக்கும் இதோட வயித்துல உள்ள ஒரு சின்ன பைக்குள்ளே வச்சு தான் வளர்க்குமா. குட்டிகள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட இது எங்க போனாலும் எல்லா குட்டிகளையும் தன்னோட உடம்புக்கு மேலேயே வச்சு எடுத்துட்டு போகுமா. குட்டிகள் தானா வேட்டையாடி சாப்பிடுற அளவுக்கு வளர்ற வரைக்கும் இது எல்லா குட்டிகளையுமே தன்னோட உடம்பு மேலதான் வச்சுக்குமா. ரொம்ப பாசக்கார எலியா இருக்குல்ல. நம்பர் 5 அவுல். உலகத்துல 200 வகையான ஆந்தைகள் இருக்குதாம். பறவைகள்லயே ஆந்தைகள் பறக்கும்போது தான் சத்தமே கேட்காதாம். இது எந்த விலங்கு வேட்டையாடி சாப்பிட்டாலும் அதோட எலும்போட அப்படியே சாப்பிட்டுரும். இது எல்லாத்தையும் விட ஆந்தைகளால தன்னோட தலைய 360 டிகிரி வரைக்கும் திருப்ப முடியுமா. நம்பர் 6 மேன்டிஸ். இந்த பூச்சிகள பார்க்கறதுக்கு பூ மாதிரி, இலை மாதிரி, கட்டை மாதிரி அப்படின்னு 24,000க்கும் அதிகமான டிஃபரெண்டான வகைகள்ல இருக்குதாம். இந்த பூச்சிகள் பூக்களுக்கு நடுவுல நின்னுடுச்சுன்னா, பறவைகளால கூட கண்டுபிடிக்கவே முடியாதாம். இதுங்க கிட்ட இருக்கிற ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இத பார்க்கறதுக்கு சின்ன பூச்சியா இருந்தாலும், இத விட 10 மடங்கு பெருசா இருக்கிற பச்சோந்திங்கள்ல இருந்து சின்ன பாம்புங்க வரைக்கும் எல்லாத்தையுமே வேட்டையாடி சாப்பிடுற ஆபத்தான பூச்சியாம். நம்பர் 7 ஃப்ளமிங்கோஸ். இந்த பறவைகள் எப்பவுமே பெரிய கூட்டமாகத்தான் வாழுமா. ஒரு கூட்டத்துல அதிகபட்சமா 10 லட்சம் பறவைகள் கூட இருக்குமா. ஆண் பறவைங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பெண் பறவைங்களை கவர்வதற்காக தலையை ஆட்டி ஆட்டி டான்ஸ் ஆடுமா. இதுங்க கிட்ட இருக்கிற ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பொதுவா எல்லா உயிரினங்களுமே பெண் தான் தன்னோட குழந்தைகளுக்கும் குட்டிகளுக்கும் பால் கொடுக்கும். ஆனா இந்த பறவைகள் மட்டும் தன்னோட குஞ்சுகளுக்கும் ஆண் பறவையும் பால் கொடுக்குமா, பெண் பறவையும் பால் கொடுக்குமா. இந்த பறவைகளோட டிஎன்ஏல உள்ள கலர் ஒயிட் கலர் தான். முட்டையிலிருந்து வர எல்லா குஞ்சுகளுமே 3 மாசம் வரைக்கும் ஒயிட் கலர்ல தான் இருக்குமா. இதுங்களோட பெற்றோர்கள் கொடுக்கிற ரெட் கலர் பாலை குடிக்க குடிக்க தான் இதுங்க ஒயிட் கலர்ல இருந்து ஆரஞ்சு இல்லைன்னா பிங்க் கலருக்கு மாறும். ரொம்ப வித்தியாசமான பறவைகளா இருக்குல்ல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்புறம் இந்த உயிரினங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பபாய்.